வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இப்போ பிளாஸ்டிக் ஒயரில் எப்படி ஒரு ஃப்ளவர் வாஷ் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்கேல், 1 அடி ஸ்கேலு. இப்போ ஒயர் வந்து வெரைட்டியாக எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எந்த கலர் ஒயர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது சிஸ்ஸரு, மணி. நான் வந்து சந்தன கலர் போடுறதுனால கலர் மணியை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் தான் நம்ம வந்து ஒயரை சுற்றி போட போகிறோம். அது எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சந்தன கலர் ஒயர் எடுத்துகிட்டு ஸ்கேலில் 4 அடி 1 2 3 4 இந்த 4 அடி வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் எத்தனை ஒயர் எடுக்கிறேன்னா, எனக்கு தேவை ஒரு 25 பூவுக்கு தேவை. இப்போது நான் 25 பூ போட போகிறேன். அதனால் முதல்லையே வந்து இந்த அளவுகளில் வச்சு மொத்த ஒயரையும் வெட்டி எடுத்துக்கிற போகிறேன். எடுத்துகிட்டு எப்படி போடலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஒயர் மேல் ஒயரு அடி ஒயருன்னு இருக்குது இல்லையா? மேல் ஒயர் வந்து சமமாக இருக்கும், அடி ஒயர் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பள்ளமாக இருக்கிற பக்கம் தான் நம்ம இப்போ போட போகிறோம். பாருங்கள், பள்ளமாக இருக்கா? இது தான் வந்து ஆள்காட்டி விரலில் நம்ம கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து 2 3 4 நான் வந்து ஒரு 4 சுற்று சுற்றிக்கிட்டேன். இப்போ இந்த கேப் பாருங்கள், சின்னதாக தான் இருக்கணும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து இப்போது ஒயரை வந்து வெளிப்பக்கமாக வந்து உள்பக்கமாக நம்ம சொருகி எடுத்துக்கிட்டோம். இது ஏன் அந்த மாதிரி சின்னதாக எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் நடுவில் கேப் இருந்ததுன்னா ஒயர் பிரிஞ்சு வரும். அதுக்கு தான் பாருங்கள். இப்போ வெளிப்பக்கமாக வந்து உள்பக்கமாக சொருகி மேலே எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி தான் சுற்றுரும் நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரணும். இது நம்ம விடவே கூடாது. கை பாருங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறேன்னு. கட்டை விரலெல்லாம் வலிக்கும், இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அந்த சுற்று பட்டுருக்கோம் இல்லையா, அந்த சுற்றும் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ சுற்றுறதும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரெண்டுத்தையுமே சேர்ந்தாப்பில் நம்ம விரலில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு சுற்றுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி போடணும். செகண்ட் ரவுண்டு வரும்போதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ முதல் ரவுண்டு முடிச்சுட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்டும் அதே மாதிரி தான். வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக ஒயரை விட்டு எடுத்து அது மேலே மேலே போட்டுக்கிட்டே வரணும். இது எப்போ முடியும்னா, கொஞ்சம் ஒயர் வந்து டைட்டாக ஆகும் இல்லையா, இந்த இடைவெளியாக இருக்கிற இடம்லாம் வந்து ஃபில் ஆகிடும். அப்போது ஒயர் வந்து டைட்டாக இருக்கும், போக முடியாத மாதிரி. அந்த டைமில் நம்ம நிறுத்திக்கலாம். கொஞ்சம் கேப் இருந்ததுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி இருக்குது இல்லையா, மணி போட்டு நம்ம அது பிரியாத மாதிரி டைட் பண்ணிடலாம். அப்படி மணி இல்லை, கேப் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஒயரை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த ஒயர் உள்ள சொருகி விட்டணும். அப்போ அப்படியே ஸ்டிப் பண்ணிடும். இது பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அழகாக இருக்குதுங்களா? இது மாதிரி தான் எல்லாமே போட போகிறோம். இப்போ நம்ம மணி எப்படி சொருகுதுன்னா, மணிக்கு வந்து முதல்ல ஒயரை வந்து முனையில் கொஞ்சம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மணியை சொருகிட்டு அந்த சைட்லேயே தான் நம்ம மறுபடியும் உள்பக்கமாக நுழைச்சி வெளியே எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி மணியை வந்து லாக் பண்ண மாதிரி அப்படி. இப்போ பிள்ளைங்க போடுறாங்க பாருங்கள். போட்டியா? காட்டு. வெரி குட். நீ காட்டு. சூப்பரா, கரெக்டாக போட்டிருக்க. ஹோல்ஸ் இல்லை, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்னா நீ என்ன பண்ணணும்? இப்போது எப்படி லாக் பண்ணுவ? வெரி குட். அவ்வளோதான். ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோமா, பிரிஞ்சு வராமல் நின்றுடும். சூப்பர். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அருமையாக போட்டிருக்கீங்க பாருங்கள், எல்லாமே போட்டுட்டோம் நாங்கள். இப்போ இதை வந்து எப்படி நம்ம கம்பியில் சுற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கம்பியை வந்து எடுத்துகிட்டு 1 மீட்ரு ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு முடி போட்ட மாதிரி முடி போட்டுட்டு அந்த ஒயரை நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு
பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு உள்பக்கமாக இருந்து ஒரு முடி போட்ட மாதிரி அது பாருங்கள் இழுத்தோன்னே ஒரு முடி மாதிரி வரும் இல்லைங்களா, அதை வந்து இப்போ அந்த சைட்லேயே நம்ம இப்படி விட்டோமோ அரும்பு மாதிரி வரும். இப்போ மல்லிகை மொட்டு அரும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அரும்பு மாதிரி வரும். பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஒயரை மடித்தா மாதிரி வச்சுக்கிட்டு வெளிப்பக்கமாக உள்பக்கமாக ஒயரை வந்து எடுக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கிறோம். முடி போட்டுட்டு அந்த ஒயர் மேலே இப்படி திருப்பி அப்படி வச்சுக்கிட்டோமா, இப்போ அரும்பு மாதிரி வரும். இதே மாதிரி தான் சுற்றுறோம் போட்டுகிட்டே வந்துடணும். நம்ம போட்டுன்னு வந்துட்டு பிறகு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயர்லேயும் மணியை சொருகி விட்டுடலாம். இப்போ எல்லா பூவுக்குமே அழகாக கலர் கலர் மணியை சொருகி அழகாக வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்பியில் வச்சு சுற்றிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கை தான் ரொம்ப வலிக்கும். இருந்தாலும் அதுக்கப்புறமா அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம கோத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு மேலே வச்சு ஒரு சுற்று சுற்றணும். பாருங்கள், டைட்டாக சுற்றிட்டு இப்போ அது பக்கத்துலேயே வந்து இன்னொன்று வச்சு சுற்றணும். இப்போ வந்து பூ கட்டுவோம் இல்லையா, பூ மாலை கட்டுறாங்க இல்லையா, சைடில் நடுவில் அந்த மாதிரி வச்சோமா தான் இது வந்து சுற்றி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளவர் வாஷ் கொத்தாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரே பக்கமாக வந்து சாஞ்சிக்கிட்டு நிற்கும், வெயிட்டும் தாங்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுற்றும்போது இப்படி திருப்பி திருப்பி ஒரு ஒரு பக்கமாக நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பாருங்கள், ஒன்று ஒன்றா கேப்பு சைடில் வச்சு அழகாக இந்த மாதிரி சுற்றி கீழே வரைக்கும் சுற்றி ஃபினிஷ் பண்ணிடணும் நம்ம. பாருங்கள், இதான் போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.